السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய கலாமாகிய அல் குர்ஆன் உலக பொதுமறை என்பதை நாம் எல்லோரும் ஈமான் கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் கூட அதை படிக்கிற விஷயத்தில் நம்மிடத்திலே மிகப்பெரிய ஒரு பலவீனமும் பொடுபோக்கும் இருக்கிறது. அதுபோல ஏனைய சகோதரர்களுக்கு இந்த குர்ஆனை கொண்டு சேர்க்கிற விஷயத்திலும் நம்மிடத்திலே மிகப்பெரிய ஒரு பலவீனம் காணப்படுகிறது. அல்லாஹ் அதை நிவர்த்தி செய்ய வேண்டும். இல்லை என்றால் நாளை மறுமையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துவிடும். அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்ன கௌமி இத்தஹது ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா, என்னுடைய சமுதாயம் இந்த குர்ஆனை ஒரு புறக்கணிக்கக்கூடிய சமுதாயமாக இருந்து விட்டது என்று ஒரு சாராருக்கு எதிராக அல்லாஹுடைய தூதர் குரல் எழுப்புவார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த கூட்டத்திலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. இந்த வகையிலே தான் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த தொடர் நிகழ்ச்சியிலே அல் குர்ஆனில் இருக்கக்கூடிய 114 அத்தியாயங்கள் பற்றி ஒரு சுருக்கமான அறிமுகத்தை நாம் தந்து கொண்டிருக்கிறோம். இதனை கேட்கிற போது அந்த சூறாக்களை படிக்க வேண்டும் என்கிற ஒரு ஆர்வமும், அதே போல கேட்கிற போது அதை சேர்த்து படிக்க வேண்டும் என்கிற ஒரு நிலையும் உருவாக வேண்டும் என்பது நம்முடைய நோக்கமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்று நாம் சூரா யூசுஃப் என்கிற அத்தியாயத்திலிருந்து பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். சூரா யூசுஃப் என்கிற இந்த அத்தியாயம் அல் குர்ஆனில் 12வது அத்தியாயமாக காணப்படுகிறது. இது சூரா ஹூத் என்கிற அத்தியாயத்தை தொடர்ந்து அருளப்பட்ட அத்தியாயமாகும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். நம்முடைய ஆரம்ப உரையை நீங்கள் திரும்பவும் போட்டு கேட்டுக்கொள்ள வேண்டும். என்றால் குர்ஆன் அருளப்பட்ட ஒரு முறை இருக்கிறது, தொகுக்கப்பட்ட ஒரு ஓர்டர் இருக்கிறது. அருளப்பட்ட ஓர்டரில் முதலாவது அருளப்பட்டது சூரத்துல் அலக்கினுடைய ஆரம்ப 5 வசனங்கள். இறுதியாக இது அருளப்பட்டது என்பதிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. ஆனால் தொகுக்கப்பட்ட ஓர்டரிலே முதலாவது அத்தியாயமாக சூரத்துல் ஃபாத்திஹா, 2வது அத்தியாயமாக சூரத்துல் பக்ரா, 114வது அத்தியாயமாக சூரத்து அன்-நாஸ் காணப்படுகிறது. அந்த வகையிலே தான் இங்கே நாம் குறிப்பிடுவது தொகுக்கப்பட்ட முஸ்ஹாஃபில் இருக்கிற ஓர்டரில் சூரா யூசுஃப் 12வது அத்தியாயமாக இருக்கிறது. ஆனால் இது உண்மையிலேயே அருளப்பட்ட ஓர்டரிலே பார்த்தால் சூரா ஹூத் என்கிற அத்தியாயத்தை தொடர்ந்து இது அருளப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம். இந்த சூறாவில் 111 வசனங்கள் காணப்படுகின்றன. சூரா யூசுஃபிலே 111 வசனங்கள் காணப்படுகின்றன. குர்ஆனிய கலை அறிஞர்கள் சொல்லும்போது இந்த சூறாவில் உள்ள 1, 2, 3 மற்றும் 7 ஆகிய வசனங்களை தவிர உள்ள ஏனைய அனைத்து வசனங்களும் மக்காவில் அருளப்பட்ட வசனங்களாகும். இந்த 4ம் 1, 2, 3, 7 ஆகிய 4 வசனங்களும் மதீனாவில் அருளப்பட்ட வசனங்களாகும் என்பதை குறிப்பிடுகிறார்கள். இந்த சூறாவுடைய எண்ணிக்கையை நாம் பார்க்கும்போதும் 13வது ஜுஸுவிலே இது இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கலாம். 13வது ஜுஸுவிலே குர்ஆனில் 30 ஜுஸுக்கள் இருக்கின்றன. அதில் இந்த சூறா 13வது ஜுஸுவிலே இடம்பெற்றிருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த சூறாவினுடைய பெயர் சூரா யூசுஃப். ஏனென்றால் இந்த சூறாவில் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு பூரணமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் இதை சூரா யூசுஃப் என்று உலமாக்கள் பெயர் சூட்டியிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களும் இதை சூரா யூசுஃப் என்று நமக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த சூறாவினுடைய ஆரம்பம் அலிஃப் லாம் ரா என்று ஆரம்பிக்கிறது. இந்த அலிஃப் லாம் ரா என்பது ஹுரூஃபுல் முகத்தஆ என்ற தனித்தனியான அரபு எழுத்துக்களில் உள்ளதாகும். இதற்கு நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பொருளையும் சொல்லவில்லை. இந்த சூறாவுக்கு
எந்த ஒரு பொருளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனங்களுக்கு அலிஃப் லாம் ரா என்கிற இந்த வசனங்களுக்கு அலிஃப் லாம் மீம் யாசீன் போன்ற இந்த தனி எழுத்துக்களாக வரக்கூடிய இந்த வசனங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த தஃப்சீரும் செய்ததாக ஹதீஸ்களில் எந்த ஆதாரங்களும் கிடையாது. எனவே தான் உலமாக்கள் இதிலே இஜ்திஹாத் செய்கிறார்கள். அதிலே சிலர் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு பெயர் கொடுப்பார்கள், ஒவ்வொரு கருத்து கொடுப்பார்கள். அதுவும் பலமான ஒரு நிலைப்பாடு கிடையாது. இவை அல் குர்ஆன் அல்லாஹ்விடமிருந்து வந்த வேதம், அல்லாஹுடைய கலாம். இதில் இருப்பது அரபு எழுத்துக்கள் தான். நீங்கள் அல்லாஹுடைய கலாம் இல்லை என்று வாதிட வந்தால் முடியுமானால் நீங்கள் இதிலே ஒரு சூறாவையாவது இந்த எழுத்துக்களை வைத்து உருவாக்கி காட்டுங்கள் என்கிற ஒரு சவாலுக்காக இந்த எழுத்துக்களை அல்லாஹ் கொண்டு வருகிறான் என்பதுதான் இதிலே ஒரு வலுவான கருத்தாக காணப்படுகிறது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த சூரா யூசுஃபிலே நீங்கள் பார்த்தால் சுமார் 25க்கும் மேற்பட்ட இடங்களில் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயர் சொல்லப்பட்டிருப்பதை நாம் காணலாம். உண்மையிலேயே ஓதுகிற போதும் ரசித்து ஓதக்கூடிய ஒரு அமைப்பிலான ஒரு சூறாவாக இது இருக்கிறது. அதே நேரத்தில் இதனுடைய கருத்துக்களும் நம்மை நிறுத்தாமல் ஓத வைக்கக்கூடிய அளவுக்கு கருத்துக்களை கொண்டதாக இருக்கிறது. குறிப்பாக மக்காவில் அருளப்படக்கூடிய சூறாக்களை நாம் பார்த்தால் நபிமார்களுடைய வரலாறுகளை பேசுவதென்பது அந்த சூறாக்களின் தன்மைகளில் ஒன்றாகும். மக்காவில் அருளப்படக்கூடிய சூறாக்களின் தன்மைகளில் ஒன்று நபிமார்களுடைய வரலாறுகளை சொல்வது. ஆனால் இந்த சூறாவில் அல்லாஹு தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை பூரணமாக சொல்லியிருக்கிறான். இது உண்மையிலேயே ஒரு அற்புதமான ஒரு சூறா. எல்லா சூறாக்களையும் போல ஒரு முக்கியமான ஒரு அற்புதமான சூறாவாக இந்த சூறா இருக்கிறது. அதே நேரத்திலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு என்பது ஒவ்வொரு மனிதனும், குறிப்பாக ஒவ்வொரு முஸ்லிமும் படிக்க வேண்டிய ஒரு வரலாறாக காணப்படுகிறது. அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் சந்தித்த போராட்டங்கள், சவால்கள், இறுதியிலே அவர்களுடைய சாதனைகள், அல்லாஹு தஆலா அவர்களை கொண்டு போய் நிறுத்திய இடம் என்ற பல விஷயங்கள் இதிலே நமக்கு ஒரு மிக முக்கியமான பாடமாக சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த சூறாவிலே பொறாமை, அதனுடைய பாரதூரம் நம்மால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல ஒரு விஷயத்தை நாம் வெறுப்போம், அது அல்லாஹ்விடத்தில் நலவாக இருக்கும் என்ற அல்லாஹுடைய அந்த கோட்பாட்டின் அடிப்படையில் இங்கே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஆரம்பம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோதனையாக இருந்த போதிலும் பிறகு அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த நிலை, நீங்கள் ஒன்றை வெறுப்பீர்கள் அதில் அல்லாஹ் நலவை வைப்பான் என்கிற அந்த கருத்துக்கு மிக வலுச்சேர்க்கக்கூடிய ஒரு சம்பவமாக காணப்படுகிறது. அதுபோல இந்த சூறாவிலே பெண்களுடைய சதிகள், பெண்கள் எவ்வாறு ஒரு ஆணை தன்னுடைய வசப்படுத்த முயற்சி செய்வார்கள், ஒரு பிரச்சனை வருகிற நேரத்தில் எப்படி அவர்கள் எஸ்கேப் ஆகி அந்த ஆணுடைய தலையில் பிரச்சனைகளை போடுவார்கள் என்பன போன்ற விஷயங்களையும் அல்லாஹு தஆலா இந்த சூறாவிலே மிக அழகிய வடிவத்திலே எடுத்து சொல்லியிருக்கிறார். எனவே உண்மையிலேயே ஒவ்வொருவரும் அடிக்கடி படிக்க வேண்டிய, ஓத வேண்டிய ஒரு சூறாவாக இந்த சூரத்து யூசுப் காணப்படுகிறது. அல்லாஹு தஆலா அதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்ய வேண்டும். அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகள், நம்ம பார்க்க இருக்கிற சூரத்துர் ரஅத் என்கிற 13வது அத்தியாயம். சூரத்துர் ரஅத் என்கிற இந்த 13வது அத்தியாயத்தை பொறுத்தவரையில் இது மதீனாவில் அருளப்பட்ட ஒரு அத்தியாயமாகும். சூரத்துர் ரஅத் என்பது மதீனாவில் அருளப்பட்ட ஒரு அத்தியாயமாகும். இது 43 வசனங்களை கொண்ட ஒரு அத்தியாயமாகும். இது குர்ஆன் முஸ்ஹஃப் தொகுக்கப்பட்ட அந்த வரிசையில் 13வது அத்தியாயமாக இந்த அத்தியாயம் காணப்படுகிறது. அதே நேரத்தில் அருளப்பட்ட ஓர்டரிலே இது சூரா முஹம்மது என்கிற அத்தியாயத்தை தொடர்ந்து அருளப்பட்ட ஒன்றாக காணப்படுகிறது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே,
இந்த சூரா 13வது ஜுஸூலே இடம்பெறுகிறது. இதனுடைய ஆரம்பமும் ஹுரூஃபுல் முகத்தஆத் என்கிற அலிஃப் லாம் மீம் ரா என்கிற அந்த எழுத்துக்களை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டிருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த சூறாவிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ராதை பற்றி சொல்கிறார். ராத் என்று சொன்னால் இடி, அந்த இடி தண்டர், அந்த இடிக்குத்தான் அரபியிலே ராத் என்று சொல்வது. இந்த சூறாவிலே ராத் என்பது சொல்லப்பட்டிருப்பதனால் இந்த சூறாவுக்கு ராத் என்கிற பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. இந்த சூறாவிலே அல்லாஹுடைய வல்லமை, அவனுடைய அத்தாட்சி மிகப்பெரிய அளவிலே எடுத்து காண்பிக்கப்படுகிறது. உண்மையிலேயே அல்லாஹுடைய அத்தாட்சிகளை பற்றி நாம் நிறையவே படிக்கிற போதுதான் நம்முடைய ஈமான் பலமுள்ளதாக மாறும். அல்லாஹின் மீதும் நமக்கு உறுதியான நம்பிக்கை ஏற்படும். அல்லாஹு தஆலா இந்த சூறாவில் நீரிலிருந்து வாழ்க்கை, எந்த ஒரு உயிரினமும் நீரிலிருந்து தோன்றுவதை அல்லாஹு தஆலா வெளிப்படுத்துகிறான். அந்த நீரை மேகத்திலிருந்து அல்லாஹு தஆலா இறக்குவதை சொல்கிறான். இப்போ இந்த உலகத்தில் உள்ள உயிரினங்கள் அன்சல்னா மினல் மாஇ குல்ல வஜஅல்னா மினல் மாஇ குல்ல ஷைஇன் ஹை, தண்ணீரிலிருந்து தான் உயிருள்ள அனைத்தையும் நாம் படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ ஒரு உயிரினத்திற்கான அடிப்படையாக தண்ணீர் இருக்கிறது. இந்த தண்ணீரை மேகத்திலிருந்து அல்லாஹு தஆலா இறக்கி இருக்கிறான். மேகத்தை பொறுத்தவரையில் அதிலே அல்லாஹுடைய ரஹ்மத்தும் இருக்கிறது, அல்லாஹுடைய அதாபும் தண்டனையும் இருக்கிறது. அந்த மேகம் மழையை சுமக்கிறது, அதுபோல இடியை சுமக்கிறது. தண்ணீர் உயிர்ப்பிக்கிறது, இடி அழிக்கிறது. இந்த இரண்டுக்கும் இடையில் அல்லாஹு தஆலா ஒரு சமநிலையான ஒரு விளக்கத்தை இந்த சூறாவிலே தருவதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. உண்மையிலேயே இந்த சூறாவும் ஏனைய சூறாக்களை போன்ற ஒரு மிக முக்கியமான மதனி சூறாவாகும். இந்த சூறாவும் ஒவ்வொருவரும் அடிக்கடி படிக்க வேண்டிய, ஈமானை புதுப்பிக்க விரும்புகிறவர், அல்லாஹுடைய வல்லமைகளை புரிந்து கொள்ள விரும்புகிறவர் படிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு அத்தியாயமாக இந்த சூரா அர்-ரஅத் என்கிற அத்தியாயம் காணப்படுகிறது. அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம் பார்க்கிற சூரா சூரத்து இப்ராஹிம் என்கிற 14வது அத்தியாயம். இந்த அத்தியாயம் மக்காவில் அருளப்பட்ட ஒரு அத்தியாயமாகும். இதிலே 28, 29 இந்த இரண்டு வசனங்களும், 28, 29 ஆகிய இரண்டு வசனங்களும் மதீனாவில் அருளப்பட்ட வசனங்களாகும். மற்ற அனைத்துமே மக்காவில் அருளப்பட்டவையாகும். இந்த அத்தியாயத்தின் மொத்த வசன எண்ணிக்கைகள் 52. குர்ஆன் தொகுக்கப்பட்ட ஓர்டரிலே இந்த அத்தியாயம் 14வது அத்தியாயமாக காணப்படுகிறது. அருளப்பட்ட ஓர்டரில் சூரா நூஹ் என்கிற அத்தியாயத்தை தொடர்ந்து இது அருளப்பட்டிருப்பதை நாம் காணலாம். 13வது ஜுஸூலே இந்த சூரா இடம்பெறுகிறது. இந்த சூரா அலிஃப் லாம் ரா என்கிற தனி அரபு எழுத்துக்களை கொண்டு, ஹுரூஃபுல் முகத்தஆத்தை கொண்டு ஆரம்பிப்பது இந்த சூறாவினுடைய மிக முக்கியமான ஒரு சிறப்பம்சமாகும். இந்த சூறாவிலே அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை சொல்லி காட்டுகிறான். எனவேதான் இந்த சூறாவுக்கு இப்ராஹிம் என்கிற பெயர் வந்திருக்கிறது. பொதுவாக எல்லா நபிமார்களுடைய வரலாறுகளும் பல இடங்களிலும் இடம்பெறும். அந்த அடிப்படையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு சூரத்துல் பக்ராவில் இடம்பெறுகிறது, இன்னும் பல சூறாக்களிலே இடம்பெறுகிறது. இருந்தாலும் கூட இந்த சூறாவில் சற்று வலியுறுத்தி அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை சொல்வதனால் இந்த சூறாவுக்கு சூரத்து இப்ராஹிம் என்கிற பெயர் வந்திருக்கிறது. குறிப்பாக இந்த சூறாவிலே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தௌஹீத் பிரச்சாரத்தின் வரலாறு இந்த சூறாவில் நமக்கு மிக தெளிவாக எடுத்து காண்பிக்கப்படுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல் ஹனீஃபியா அஸ்ஸம்ஹா என்கிற இணை வைக்காத ஒரு தூய்மையான நிலையில் அவர்கள் இருந்தார்கள். தௌஹீதினுடைய கொடியை நிலைநாட்டுவதிலே மிகப்பெரிய பங்காற்றிய ஒரு
ரசூலாக நபியாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடையாளப்படுத்தப்படுகிறார்கள். அவர்கள் தீனுல் இஸ்லாம் என்கிற அந்த மார்க்கத்தில் இருந்ததை அல்லாஹு தஆலா பல்வேறு இடங்களிலே சொல்கிறான். இப்ராஹிம் ஒரு யூதராகவோ அல்லது ஒரு கிறிஸ்தவராகவோ இருக்கவில்லை. வலாக்கின் கான ஹனீஃபன் முஸ்லிமன், அவர் ஒரு ஹனீஃபாக, ஹனீஃப் என்றால் இணை வைத்தலின் பக்கம் போகாத தௌஹீதிலே உறுதியாக இருந்தவரை ஹனீஃப் என்று சொல்லப்படும். அப்படியான ஒருவராகவும் ஒரு முஸ்லிமாகவும் இருந்தவராக பொதுவாக அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அடையாளப்படுத்துகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபத்துல்லாவை கட்டியதிலிருந்து அவர்கள் ஈமானின் பக்கமும் தௌஹீதின் பக்கமும் எப்படியான பிரச்சாரத்தை செய்தார்கள் என்பதை இந்த சூறாவிலே அல்லாஹு தஆலா நமக்கு தெளிவுபடுத்துகிறான். அது மட்டுமல்லாமல் இந்த சூரா இப்ராஹிம் என்கிற இந்த 14வது அத்தியாயத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் இதனுடைய பிரதானமான தலைப்பாக அகீதா காணப்படுகிறது. இந்த சூரத்து இப்ராஹிம் என்கிற சூறாவினுடைய பிரதானமான தலைப்பு அகீதாவாகும். இதிலே அல்லாஹு தஆலா அல்லாஹுவை ஈமான் கொள்வது, ரிசாலத்தை ஈமான் கொள்வது, மறுமை நாளை ஈமான் கொள்வது. பொதுவாக நீங்கள் பார்த்தால் மக்காவில் அருளப்பட்ட சூறாக்களினுடைய ஒரு விசேடமான அம்சமாக இது காணப்படும். அதாவது மக்காவில் அருளப்பட்ட சூறாக்களில் அகீதாவின் மிக முக்கியமான கூறுகளாகிய தௌஹீத், ரிசாலத், மஆத் அல்லது பாஸ், ஜஸா என்று சொல்லக்கூடிய மறுமை பற்றி இருக்கும். எனவே இந்த சூறாவிலும் இந்த மூன்றும் அல்லாஹுவை பற்றிய நம்பிக்கை தெளிவாக பேசப்பட்டிருக்கிறது. அதே போல ரிசாலத்தை பற்றி இந்த சூறாவிலே பேசப்பட்டிருக்கிறது, மறுமையை பற்றியும் இந்த சூறாவிலே பேசப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக ரிசாலத், ரசூல் பற்றி மிக பிரதானமாக இந்த சூறா விளக்குவதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். ரிசாலத் என்றால் என்ன, ஒரு ரசூல் எப்படி இருப்பார், அவருடைய பணிகள் என்ன என்பன போன்ற பல்வேறு விஷயங்கள் ஒரு ரசூல் ரிசாலத் என்ற தலைப்பில் இந்த சூறாவிலே பேசப்படுவதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல தூதுவர்கள் எல்லோரும் அடிப்படையில் ஒரு விஷயத்தை தான் எத்தி வைத்தார்கள். உலகத்தில் ஆயிரக்கணக்கான நபிமார்களும் நூற்றுக்கணக்கான ரசூல்மார்களும் வந்திருக்கிறார்கள். இந்த ரசூல்மார்களுடைய போதனைகளை நாம் எடுத்து பார்க்கும்போது வஹ்தத்துர் ரிசாலா என்கிற தூதுத்துவம் ஒரு பொதுவான ஒன்றாகவே இருந்திருக்கிறது. எல்லோரும் ஒரே அடிப்படையைத்தான் போதித்திருக்கிறார்கள் என்கிற விஷயத்தை இந்த சூரா நமக்கு சொல்லுகிறது. குறிப்பாக ஈமான், அல்லாஹுவை அறிமுகப்படுத்துவது, மனிதர்களை வழிகேட்டிலிருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வருவது, அதே போல அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்குவது போன்ற இந்த விஷயங்கள் இந்த சூறாவிலே பேசப்படுகின்றன. இது பொதுவாக நபிமார்கள் அனைவரும், அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் நபிமார்கள் ரசூல்மார்கள் எல்லோரும் தௌஹீதை போதித்தார்கள், ஈமானுடைய 6 அம்சங்களையும் போதித்திருக்கிறார்கள். அதாவது அர்கானுல் ஈமான் என்று சொல்லக்கூடிய அல் ஈமானு பில்லா, அல்லாஹுவை ஈமான் கொள்ளுதல், அல் ஈமானு பில் மலாயிகா, மலக்குகளை ஈமான் கொள்ளுதல், அல் ஈமானு பில் குத்துப், வேதங்களை ஈமான் கொள்ளுதல், அல் ஈமானு பிர் ருசுல், ரசூல்மார்களை ஈமான் கொள்ளுதல், அல் ஈமானு பியோமில் கியாமா அல்லது பில் யோமில் ஆஹிர், மர்மையை ஈமான் கொள்ளுதல், அல் ஈமானு பில் கதா வல் கதிர், கலா கதிர் என்கிற விதியை ஈமான் கொள்ளுதல் போன்ற அந்த ஈமானோடு அந்த ஈமானுடைய உசூலுகள், அர்கான்களை எல்லா ரசூல்மார்களும் எத்தி வைத்தார்கள் என்பதை நாம் அறியக்கூடியதாக இருக்கிறது. அது பொதுவாக இந்த வசனத்திலே இந்த சூறாவிலே, சூரா இப்ராஹிமிலே அழகாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்திலே நாம் இன்னும் ஒரு தகவலையும் தெரிந்து கொள்ள வேண்டும். நபிமார்கள் எல்லோருடைய அகீதாவும் ஒன்றாகத்தான் இருந்திருக்கிறது. ஆனால் ஃபுரு என்று சொல்லக்கூடிய ஏனைய கிளை அம்சங்கள், சட்ட விஷயங்களை பொறுத்தவரையில் நபிக்கு நபி, ரசூலுக்கு ரசூல் வேறுபாடு காணப்பட்டிருப்பதை நாம் உணரக்கூடியதாக இருக்கிறது. அப்போ இந்த சூரா இப்ராஹிம் என்பது உண்மையிலேயே அல்லாஹு தஆலா மோமின்களுக்கு ஒரு முன்மாதிரியாக,
மிக கடுமையாக வலியுறுத்தக்கூடிய ஒரு ரசூலாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காணப்படுகிறார்கள். இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தஅவாவும் ஏனைய ரசூல்மார்களுடைய தஅவாவும் இந்த சூறாவிலே சொல்லப்படுகிற காரணத்தினால் இதையும் நாம் கூடுதல் கவனம் செலுத்தி படிக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. அதே போல் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம் பார்க்க போகிற அடுத்த சூரா சூரத்துல் ஹிஜ்ர் என்கிற 15வது அத்தியாயமாகும். சூரத்துல் ஹிஜ்ர் என்கிற இந்த 15வது அத்தியாயத்தை எடுத்துக்கொண்டால் இது 99 வசனங்களை கொண்ட இது 99 வசனங்களை கொண்ட ஒரு சூறாவாகும். இது மக்காவில் அருளப்பட்ட ஒரு சூறாவாகும். சூரத்துல் ஹிஜ்ர் என்கிற இந்த சூறா மக்காவில் அருளப்பட்ட ஒரு சூறா, 99 வசனங்களை கொண்ட ஒரு சூறாவாக இது காணப்படுகிறது. இது குர்ஆன் தொகுக்கப்பட்ட அடிப்படையில் 15வது அத்தியாயமாக காணப்படுகிறது. குர்ஆன் தொகுக்கப்பட்ட ஓர்டரில் 15வது அத்தியாயமாக காணப்படுகிறது. அருளப்பட்ட ஓர்டரில் சூரா யூசுஃபுக்கு அடுத்ததாக இந்த சூரா அல் ஹிஜ்ர் என்ற அத்தியாயம் அருளப்பட்டிருப்பதை நாம் காணலாம். இந்த சூரா 14வது ஜுஸுவிலே இடம்பெறுகிறது. சூரா ஹிஜ்ர் என்பது 14வது அத்தியாயத்திலே 14வது ஜுஸுவிலே இடம்பெறுவது நாம் கவனத்தில் கொள்ளலாம். இந்த சூறாவும் அலிஃப் லாம் ரா என்று ஹுரூஃபுல் முகத்தாத் என்கிற தனியான எழுத்துக்களை கொண்டு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சூறாவாகும். இந்த சூறாவிலே அல்லாஹு தஆலா சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்திற்கு நடந்த வரலாற்றை சொல்கிறான். அவர்கள் சமூத் கூட்டத்தில் இருந்த ஒரு சாரார், சமூத் கூட்டத்தைச் சேர்ந்த ஒரு சாரார் தான் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகமாகும். அவர்களுடைய வீடுகள் மதீனாவுக்கும் ஷாமுக்கும் இடையிலே இருந்தது. அந்த வீடுகள் தான் ஹிஜ்ர் என்று அழைக்கப்படுகிறது. அந்த ஹிஜ்ர் இந்த சூறாவிலே காணப்படுகிற காரணத்தினால் இந்த சூறாவுக்கு சூரத்துல் ஹிஜ்ர் என்று பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையிலே இந்த சமூத் கூட்டத்தினர் பலசாலிகளாக காணப்பட்டவர்கள். அவர்கள் மலைகளை குடைந்து அந்த மலைகளுக்குள் தங்களுடைய வீடுகளை அமைத்து கொண்டவர்கள். அந்த அளவுக்கு பலசாலிகள். மலையை குடைந்து மலைக்குள் தங்களுடைய வீடுகளை அமைத்து கொண்டவர்கள்தான் இந்த கூட்டம். அவர்களுடைய எண்ணம் எப்படி இருந்ததென்றால், அவர்கள் உடலில் பலசாலிகள், அவர்களுடைய வீடுகள் மலைகளை குடைந்து காணப்படுகின்றன. எனவே அவர்களுக்கு மௌத்தோ அழிவோ வராது, இந்த வீடுகளுக்குள் நாம் சேஃப்டியாக இருந்து கொள்ளலாம் என்ற ஒரு மனநிலையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இருந்தாலும் அல்லாஹு தஆலா அவர்களை காலை வேளையிலே ஒரு பெரிய வேதனையை கொண்டு அழித்தான் என்பதை அல் குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இந்த சூரா அல் ஹிஜ்ர் நமக்கு அவர்களுடைய வரலாற்றை சொல்லி காட்டுகிறது. உண்மையிலேயே அல்லாஹுவை மறந்து தங்களிடம் இருக்கிற பலங்களையும் தங்களுடைய திறமைகளையும் நம்பி வாழுகிறவர்களுக்குரிய இறுதி முடிவு இவ்வாறு தான் அமையும் என்பதை இந்த சூரா அல் ஹிஜ்ர் என்கிற இந்த அத்தியாயம் 15வது அத்தியாயம் நமக்கு சொல்லுகிறது. எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த அத்தியாயமும் நம்முடைய உள்ளத்தை பக்குவப்படுத்துகிற, நம்முடைய ஈமானை நெறிப்படுத்துகின்ற ஒரு அத்தியாயமாக, இந்த உலக வாழ்க்கையில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்கிற ஒரு வழிகாட்டலை தருகிற ஒரு அத்தியாயமாக இருக்கிறது. எனவே நாம் இந்த அத்தியாயத்திலும் கூடுதல் கவனம் செலுத்தி இதையும் நாம் படிக்க முயற்சிய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒவ்வொரு அத்தியாயமாக நாம் அறிந்து அதை படிப்பதற்கு நமக்கு தௌஃபீக் செய்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.